இந்த வீடியோல நம்ம உளுந்து பாயாசம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ரொம்ப ஹெல்த்தியான ரெசிபி இது. கண்டிப்பா நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. இதுக்கு முன்னாடி எங்க சேனல சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு பேன்ல 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உளுந்த பருப்பு சேர்த்துக்கோங்க. 1 ஸ்பூன் அளவுக்கு பச்சை பயிறு சேர்த்துக்கோங்க. 1 ஸ்பூன் அளவுக்கு பச்சை அரிசி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா இத பொன்னிறமா ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. நல்லா பருப்புல நல்லா வறுத்தோனே, இத நீங்க மிக்ஸி ஜார்ல சேர்த்துட்டு, இது கூட நீங்க 2 ஏலக்காய் சேர்த்துட்டு, நல்லா பவுடரா அரைச்சு எடுத்துக்கோங்க. இந்த அளவு நல்லா பவுடரா அரைச்சு எடுத்துட்டோனே, 1 ஸ்பூன் நெய்யில நீங்க முந்திரி, திராட்சை, பாதாம் எல்லாமே நல்லா பொன்னிறமா பொரிஞ்சோனே, கடைசியா நீங்க துருவன தேங்காவும் சேர்த்துட்டு, நல்லா அதையும் பொரிச்சு எடுத்துக்கோங்க. தேங்காய் வந்து ஆப்ஷனல் தான். உங்களுக்கு வேண்டாம்னா நீங்க சேர்க்க வேண்டாம். இது இப்போ வேற பாத்திரத்துல மாத்தி வச்சுக்கலாம். நம்ம அரைச்சு வச்ச உளுந்து பவுடர் வந்து இப்ப நம்ம இதுல சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதில நீங்க 2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்துட்டு நல்லா கட்டியே இல்லாம கரைச்சு எடுத்துக்கோங்க. நல்லா ஸ்டார்ட்டிங்ல நல்லா கலக்கிட்டே இருங்க. இல்லன்னா வந்து அடியில கட்டி பிடிச்சிரும். நல்லா கலந்து விட்டுட்டே இருங்க. இது ஒரு 5 மினிட்ஸ் நல்லா கொதி வரட்டும். கொதி வரும்போது நல்லா கலக்கி விடுங்க. இந்த மாரிலாம் கட்டியாக ஸ்டார்ட் ஆயிடும். ஒரு 5 மினிட்ஸ் கழிச்சு நம்ம வந்து 1 கப் அளவுக்கு பசும்பால் காய்ச்சின பசும்பால் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு பசும்பால் வேண்டாம்னா நீங்க தேங்காய் பால் கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. ஒரு 2 மினிட்ஸ்ல இது நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிடும். இந்த மாரி நல்லா கொதிச்சு வந்தோனே, இதில நீங்க வந்து ஒரு 1/2 கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கோங்க. நான் வந்து நாட்டு சர்க்கரை சேர்த்துருக்கேன். நீங்க வெல்லம் கூட வந்து சேர்த்துக்கலாம். நாட்டு சர்க்கரை சேர்த்துட்டு நல்லா இந்த மாரி மிக்ஸ் பண்ணுங்க. மிக்ஸ் பண்ணிட்டு, இத ஒரு 5 டூ 10 மினிட்ஸ் வந்து ஒரு லிட்ட போட்டு நல்லா க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க. இது நல்லா கொதி வரட்டும். இந்த மாரி நல்லா கொதி வந்தோனே, இப்ப நம்ம பொரிச்சு வச்ச முந்திரி, பாதாம், திராட்சை, தேங்காய் எல்லாமே இதில மிக்ஸ் பண்ணி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கலந்து விட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. அவ்வளோதான். இது நல்லா கெட்டியா நல்லா ஒரு பாயசம் கன்சிஸ்டன்சிக்கு கரெக்ட்டா ரெடி ஆயிருக்கு. இத நீங்க கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. ரொம்ப ஹெல்த்தியான ரெசிபி இது. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சுதுன்னா நம்ம சேனல் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க.